ஆறாவது வார்டு பகுதியில அண்ணா சாலை அண்ணா வீதி அண்ணா வீதியில மழை காலங்கள்ல நடக்க முடியல. அது நீண்ட காலமா 75 ஆண்டு ஆகிப்போச்சு. சுதந்திரமாகி ஆறாவது வார்டு பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆறாவது வார்டுக்கு கக்கூஸ் தண்ணி, பாத்திரம் கழுவுன தண்ணி, எந்த தண்ணியுமே எங்கேயும் போகாது. அவங்க கொடுக்குறதே தான் போகுது. பகுதி மக்கள் 5 ஆண்டு ஆட்சி அதையும் இந்த பஞ்சாயத்துல ஒரு தீர்மானம் வைக்கணும். இந்துக்கள் மட்டுமே வாழ்கின்ற பெரும்பான்மை குடி விவசாய மக்கள் வாழ்ந்த அந்த பகுதியில ஒரு 500 வீட்டை வகுப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த வகுப்பாரின்னு எதுக்காக போட்டிருக்கிறாங்கன்னா, பக்கத்துல ஒரு மசூதி இருக்கு. அந்த மசூதிக்கே பட்டா கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய அரசாங்கம். அந்த பஞ்சாயத்துக்கு இருந்த இடத்துல மரத்தை பண்ணி ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதையெல்லாம் நாம பார்த்து முஸ்லிம்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து ஒரு மசூதி கட்டிக்கிட்டு விடுறோம். அவன் என்ன பண்றா, நம்முடைய உறவுகள் ஒரு அடமானம் வைக்க முடியல, கல்யாண காட்சிக்கு நகை எடுக்க முடியல, துணி எடுக்க முடியல, தீபாவளி கொண்டாட முடியல. ஏன்னா இன்னைக்கு ஒரு தீபாவளிக்கு துணி எடுக்கணும் அப்படின்னா மருமகன் மாமியாருக்கு எல்லாத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் எடுக்க முடியும். பணம் இல்ல, ஒரு இடத்த பத்திரம் கொண்டு போய் கொடுத்தா எவன் மணல் பணம் கொடுப்பான். ரவுண்டப்பூர்ல நாம எங்க வெளியூர்ல இல்லைங்க, நம்ம பஞ்சாயத்துல தமிழ்நாடு முழுக்க பிரச்சனைக்கு அது வேற. நம்ம பஞ்சாயத்துல நம்முடைய உறவுகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க 500 வீடுங்க, நமக்கு தெரியாது அங்க இருக்கிற என்னுடைய வேதனைகள். அதையே இந்த தீர்மானத்துல ஏன்னா நீண்ட காலமான பிரச்சனை இருக்கு. மணியார் மணியார் ஊரா மன அனுப்பி இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் மன அனுப்பி இருக்கிறாரு. அரசாங்கம் மன அனுப்புறாங்க. எங்க இடத்த எங்களுடைய பூர்வக்குடி மக்கள் வாழ்கின்ற பகுதியில எப்பதான் உங்களுக்கு வருவாரு. உங்களுக்கு அரசு போக்குல உங்களுக்கு மசூதி இடத்துக்கே இடத்து பட்டா கொடுத்தோம். அது மட்டுமல்ல, பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு ரவுண்டப்பூர்ல, அதுக்கு எதிரில ஆத்து போற போக்கு. அந்த ஆத்து போற போக்கு வகுப்புன்னு அளந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ரவுண்டப்பூர் மட்டும் இல்லைங்க, கனவி வளையத்துல அரசு புறம்போக்குங்க. அந்த புறம்போக்குல தென்னை மரம் இருக்கு. நீண்ட நெடிய காலமா அங்க எந்த விதமான வேலையும் செய்யல. நம்ம கோயில் இந்து கோயில் 2 இருக்கு. அங்க எந்த வேலை செஞ்சாலும் நெடுஞ்சாலைத்துறை பொது